ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்நாக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணால் பெரும்பாலான பேர் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஏதாவது போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க உங்ககிட்ட பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்டாங்கன்னா அந்த டைமில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாகவும் நல்ல கிரேமியாகவும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு நெய் ரெண்டையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கும். இந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கும்போதே கட்டி இல்லாமல் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருந்தேன். அதுதான் சரியான அளவு. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா கூட வீட்டில் உள்ள ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட அளந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணியோட சூட்டிலே பார்த்தீங்கன்னா மாவு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட சூடு கை பொறுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இந்த மாதிரி உருட்டும் போது தான் நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உருண்டை உருட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் 2 கையிலையுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இதே போல் எல்லா உருண்டையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையுமே நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் இந்த இடியாப்ப தட்டில் நான் இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தட்டில் வேக வைக்கிறதா கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடியாப்ப தட்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே நம்ம இந்த இடியாப்ப தட்டில் சேர்த்துட்டேன். இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த இடியாப்ப தட்டை நம்ம மெதுவாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே இது சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இது எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரே ஒரு கொழுக்கட்டை மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக நல்லா மெத்துன்னு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தது. ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயும் நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா
ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதே இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் கேரட்டும் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணியும் தான் சேர்த்துக்கிறேன். இது கூட பீன்ஸு, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க கேரட் பட்டாணியை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்தோன்னா பட்டாணி கேரட் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி. வீட்டில் அரைச்சது இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டிலே அரைச்ச இட்லி பொடி தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த கொழுக்கட்டை எல்லாமே ஆவியில் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை. லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே நல்லா இந்த கொழுக்கட்டையில் சார்ந்து வரும். அப்போ தான் கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போது இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா க்ரீமியாக கொஞ்சம் கெட்டியாக மாறி வந்துடும். அப்போ கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கறி கொழுக்கட்டை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதில் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே கொழுக்கட்டை ஸ்வீட்டாக செய்கிறத விட கொஞ்சம் காரம் சேர்த்து இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.